இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, இந்த அண்ணாமலை இந்த சில்லற பையன் சொன்னா என்ன தப்பு? நீ மெட்ராஸ்ல இருக்க வீட்டுக்கு வாடகை எவ்வளவு கட்டுற? நெருங்கி பார்த்தா நீ ஆம்பளையா அலியானே புரியல. கட்ட கொண்டாட்டிய தெருவுல விட்டு ஊர் மேயறவன் தான் உனக்கு தலைவன். ஆட்டு கொட்டைய முட்டைக்குள்ள போட்டு ரெண்டுத்தையும் கலந்து முட்டைக்குள் கொட்டை ஆம்லெட் தாங்க செய்ய போறோம். வேற லெவல்ல நீங்க செய்ய போறோம். அதுக்கே சம்பந்தமே இல்லாத சின்ன பையன்லாம் ஒரு அடிமாடு இன்றைக்கு எல்லாவரையும் பற்றி பேச ஆரம்பிச்சது. அவர் யாருன்னா கரூர் மாவட்டம் சூடாமணின்னு ஒரு பஞ்சாயத்து. அந்த ஊர்ல பிறந்த சாக்ரட்டிஸ் பேரன், அரிஸ்டாட்டிலுக்கு அக்கா மகன் அண்ணாமலை. சாக்ரட்டிஸ் பேரன். சாகும் வரை கன்னடனாகவே வாழ்வேன், காவிரி பிரச்சனை வந்தால் கர்நாடகத்துக்கு ஆதரவாக தான் இருப்பேன் என்று பேசினாரா இல்லையா? கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான். தமிழ்நாட்டுக்கு வந்தவுடன் மராட்டியத்தினுடைய மாவீரன் சிவாஜி அவர் 1962ல சென்னையில வந்து காளியாம்பாள் கோயில கும்பிட்டாருன்னு ஒரு சொன்னாரு. சத்ரபதி வீர சிவாஜி அவர்கள் அக்டோபர் 3, 1967 காளிகாம்பாள் கோவிலுக்கு வந்திருக்கிறார். டேய், அவன் செத்துட்டான்டா. ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த நீ ராஜினாமா செய்து விட்டு வந்தாயே, அதற்கான காரணத்தை நீ சொல்கிறாயா அல்லது நான் சொல்லட்டுமா? நிறைய சொல்லுங்க, எதுக்கு ஊத்தி வைப்பான்? நான் சொல்லுகிறேன், நீ ராஜினாமா செய்யாவிட்டால் அன்றைக்கே நீ சிறைக்கு போயிருப்பாய். அண்ணாமலை விட வயதில் மூத்த ராகுல் காந்தியை பப்புன்னு சொல்ற போது எல்லாம் சிரிச்சாங்கல்ல. அப்ப மோடியை விட மூத்தனா ராகுலோட சின்ன பையன் இந்த அண்ணாமலைய இந்த சில்லற பையன் சொன்னா என்ன தப்பு? இவன் சில்லற பையங்க. இந்த சில்லற பையன் சொன்னா என்ன தப்பு? நல்லா தானே சொல்லிக்காரு. அப்புறம் இத வரவேறுங்க. எங்க அப்பா எனக்கு வச்ச சொத்தை விட உங்க ஆய் அப்பா உனக்கு வச்ச சொத்து கம்மி. 20,000 ரூபாய் வாடகைக்கு வீட்டுல இருக்க அந்த வாடகை கட்டுவதற்கே நான் தடுமாறுறேன். நீ மெட்ராஸ்ல இருக்க வீட்டுக்கு வாடகை எவ்வளவு கட்டுற? லட்சக்கணக்கில் கட்டுற மாதத்துல. இந்த பணம் எங்கிருந்து வருது? சொல்லுங்க. நான் திரும்பி கேட்கிறேன், உனக்கு அரசியலுக்கு என்னப்பா சம்பந்தம்? தெருவுல சுத்திக்கிட்டு இருந்த நீ, தெருவுல கோலி விளையாடுற பண்ணி எல்லாம் ஆர்டர் போடுது. 4 பேரை வெட்டினாரா தூக்கி வந்து உட்கார வச்சானுங்க. நீ முதல்ல கன்னடனா தமிழனா அதே தெரியல. இன்னும் திரும்பி நெருங்கி பார்த்தா நீ ஆம்பளையா அலியானே புரியல. டேய், நீ தோஸ்தா இல்ல தோஸ்தானவாடா? எழுந்துடா. தேசபக்தர் பேசுற. 47 வருஷமா என் பொண்டாட்டி கூட ஒழுங்கா குடும்பம் நடத்துறேன். ஆனா நாங்கெல்லாம் ஒழுக்கம் இல்லையா? கட்ட பொண்டாட்டிய தெருவுல விட்டு ஊர் மேயறவன் தான் உனக்கு தலைவன். நீ எல்லாம் வந்து எங்களுக்கு உபதேசம் பண்றியா? செல்வ பெருந்தையை பாஜகவில் 261 பேர் கிரிமினல்கள் இருக்கிறார்கள். அவர் சொல்லல, அரசுடைய உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் சொல்லி இருக்கு. யார் அதெல்லாம் சொன்னா? உளவுத்துறை. ஐயா, இத முதல்ல நீங்க சொல்ல கூடாதா சாமி? ஏன் சொன்னா ஓடுறக்கா? அதுக்கு இல்லங்க. உனக்கு அந்த கட்சியை பத்தி தான் என்ன தெரியும்? அத்வானி அப்ப என்ன கொள்கைன்னு உனக்கு தெரியுமா? இன்னைக்கு சனாதனத்தை பேசுற. அப்படி என்றால் இந்த கட்சியுடைய கொள்கை என்ன என்று சொல்கிற போது, இது காந்திய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சி. எங்கடா வந்துச்சு உங்க சனாதனம்? இங்க ஏதாவது இஷ்டத்துக்கு பேசுறது. இனிமேலாவது ஒழுங்கா நவத்வாரத்தை மூடிட்டு உட்கார்ந்தீங்கன்னா உனக்கு மரியாதை. உங்க தலைவன் கல்லூரியில படிச்சாரு சொல்லி அண்ணாமலை எந்த கல்லூரியில படிச்சாரு? அவர் கூட படிச்ச 4 பேர் பேரை சொல்றான். என்ன படிச்சிருக்க? செகண்ட் ஸ்டாண்டர்டுங்கண்ணா. லெட்டர் அடிச்சு வீட்ல வச்சிருக்கீங்கண்ணா. உங்க வாழ்க்கையில உங்க கட்சியில எவனாவது உண்மை பேசுற ஒரு ஆள் உண்டா? இல்லன்றாங்கண்ணே. கடல்லே இல்லையா? இப்படியே போய் பேசினா ஓம் பொண்டாட்டி உன்னை டைவர்ஸ் பண்ற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. அன்னைக்கு ராத்திரியே அவ பின்னங்கால் புடவையில் அடிபட உளுந்தடிச்சு ஓடி போடுவா. செல்வ பெருந்தையர் மேல போட்ட வழக்க காவல்துறையே வித்ரா பண்ணதுக்கு அப்புறம் நீ என்னடா ஐபிஎஸ் ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணியா இல்ல குறுக்கோடியில ஏதாவது பாஸ் பண்ணியா? ஓ, இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? ஏடா பைத்தியக்கார பேர, கீழ்பாக்கத்துல அடைக்க வேண்டியவனை போய் ஒரு கட்சிக்கு தலைவரா போட்டுருக்காங்க. எவ்வளவு பெரிய பைத்தியத்தை மிஸ் பண்ணிருப்போம். இதை பற்றி விசாரிக்கலாமா? நீ சொல்ற இடத்துக்கு நான் வர்றேன். கமலாலயம் இருக்குல்ல, அங்கே வர்றியா? நான் தனியா வர்றேன். முதல்ல பேச ஆள் கூட்டு வா, அடிக்கிறது அப்புறம் பார்க்கலாம். ஏற்கனவே பட்ட அசிங்கம் எல்லாம் போதும், தயவு செய்து கிளம்பு. உன்ன மாதிரி புறம்போக்கெல்லாம் பார்த்து ஒதுக்கி போறவன் காங்கிரஸ்காரன். வெள்ளைக்காரன் 200 ஆண்டு காலங்கள் இந்தியாவை ஆண்ட போது நீயும் உங்க ஆர்எஸ்எஸ் கட்சியும் பிரிட்டிஷ் ராணிக்கு ஆதரவாக வரவேற்பு கொடுத்த நேரத்துல
அவர்களை எதிர்த்து போராடி அடியும் உதவி வாங்கி சுதந்திரத்துக்காக போராடிய எங்கிட்ட வந்து வேலையை காட்டுறியா? குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். ஏண்டா டேய், நான் வெறும் ஆளு, எனக்கு என்ன பாதுகாப்பா இருக்கு? நான் தனியா தான் இந்தியா பூரம் போறேன். நீ ஐபிஎஸ் தானே, உனக்கு எங்கடா பாதுகாப்பு? பயங்கர இருட்டா இருக்கும், பூச்சப்பட்டு கூட பயமா இருக்கும். அரசாங்க பாதுகாப்பு நீ ஆம்பளையா இருந்தா வேணான்னு சொல்லு. எனக்கு ஒரு கட்டத்துல அரசாங்க பாதுகாப்பு தரேன்னு சொல்லுச்சு, வேண்டான்னு சொன்னேன். உன்ன மாதிரி பயந்தாங்குள்ளி கோடைகள் பெட்டைகள் நீங்க தான்டா பாதுகாப்போட போவீங்க. அந்த பாயா இருக்கணும்டா. நீ தயாரா இல்லையா சொல். தயார் என்றால் நீ ஆம்பளை, ஒத்துக்கிறேன். இல்லைன்னா நான் முன்னால சொன்ன மாதிரி அவனா நீ? ஐயோ சினுங்கிறானே, போடா வெளிய. ரெண்டு தரப்பு ஒருமையில பேசிருக்கீங்க. இந்த அரசியல் சரியான நடைமுறையா இருக்குமா? ஏங்க இப்பதாங்க, அதாவது நீங்க கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க. நாங்க பேசுறதே இவ்வளவு கோவப்படுறீங்களே. இந்த நாட்டுடைய பிரதமர் நாற்காலியில் உட்கார்ந்துகிட்டு ராகுல் காந்தி பாட்டு பப்பு பப்புன்னு சொல்ற போது அது அசிங்கமா யாருக்கு பண்ணலையா? மட்டும் எனக்கு தெரியும். இந்த வடக்கே இப்ப பேசுற பேச்சே செல்வ பெருந்தகை வடக்கு 2001 அது என்னன்னு ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். காவல்துறை மூலமா ஒருத்தர் விட்னஸ் போடுறாங்க. அவன் என்ன சொல்றான்? பூவை மூர்த்தியும் பக்கத்துல ஒருத்தர் இருப்பாரு, அவர் செல்வன்னு பேரு, 2 பேரும் 50,000 ரூபாய் கொடுத்து என்ன கொலை பண்ண சொன்னாங்க. நான் 10,000 ரூபாய் செலவு பண்ணிட்டேன், மிச்சம் 40,000 ரூபாய் எங்கன்னு கேக்குது போலீஸ். நான் இந்த இடத்துல புதைச்சு வச்சிருக்கேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் போய் தேடி பார்த்தா அதே மாதிரி 40,000 ரூபாய் இருக்கு. அந்த 40,000 ரூபாய் புது கரன்சி புதுசா இருக்கு. அதை எடுத்துட்டு வந்த உடனே இவங்களுக்கு சந்தேகம், என்னடா 4-5 வருஷத்துக்கு முன்னாலே இப்ப இவ்வளவு புதுசா இருக்கேன். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அப்புறம் செல்வ பெருந்தகை தரப்புல தான் கோர்ட்ல சொல்றாங்க, இந்த பணம் நாசிக்ல தான் அச்சடிக்கிறாங்க. எந்த வருஷம் அச்சடிச்சாங்க என்னன்னு கேளுங்க. அந்த வழக்கில் சாட்சி கொடுத்த அந்த பணம் 95ல கொடுத்ததா சொல்லப்பட்ட பணம் பிரிண்ட் பண்ணதே நாசிக்ல 2000ல. கடைசியில் போலீஸ் அந்த வழக்கை வித்ட்ரா பண்ணிச்சு. நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா, நான் போறேன்டா. பில்கிஸ் பானு குஜராத்ல இருந்து தெரியுமா? கற்பழிச்சவன் எல்லாம் கண்ணியவான் சொல்லி ரிலீஸ் பண்ண நாங்களா விடுதலை பண்ணல, மத்திய உள்துறை அமைச்சரிடம் கேட்டுதான் நாங்கள் விடுதலை செஞ்சோம். அவர்கள் சிறையில் இருந்து விடுதலை செய்யலாம் சுதந்திர தினத்தன்னைக்கு. பாரத மாதா இறந்து விட்டால, இல்ல உடம்பு முடியாம இருக்கல. நீங்களே அவரிடம் கேட்டு இடத்தையும் நேரத்தையும் தேதியையும் சொன்னால் அவர்கள் சொல்லுகிற இடத்துக்கு தன்னந்தனியாக இந்த வேலுசாமி என்கின்றவன் வர தயார். அவர்கள் தயாரா? அதுதான் உங்களுக்கு முன்னால சொல்றேன். வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா.